சென்னை குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் கூலி படம் பார்க்க வந்த ரசிகர்கள் வாகனத்தை சாலை ஓரத்தில் நிறுத்திச் சென்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்திடம் கேட்டு வரலாம். வினோத், விவரங்கள். வணக்கம். நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள கூலி திரைப்படம் தமிழகத்தில் இன்று காலை 9 மணிக்கு காட்சி திரையிடப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் ரஜினி ரசிகர்கள் திரையரங்கு முன்பு மேளதாளமுடன் பட்டாசு வெடித்து நடமாடி இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் சென்னை குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் ரஜினிகாந்த் ரசிகர்கள் அதிக அளவு சூழ்ந்ததால் ரஜினி படத்தை கொண்டாடி வருகின்றனர். திரையரங்கி வருகை தரும் ரசிகர்கள் தங்களது வாகனங்களை ஜிஎஸ்டி சாலையிலேயே நிறுத்திவிட்டு செல்வதால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வாகனங்கள் அனைத்தும் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு அவல நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சானிட்டோரியத்தில் இருக்கின்ற குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர் வரை கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழ்நிலையே நிலவி வருகிறது. கூலி படத்தை கொண்டாட வந்த ரசிகர்கள் அனைவரும் சாலையின் அருகே வாகனங்களை நிறுத்தி சென்றதால் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவேதான் போக்குவரத்து துறையினர் இங்கு வந்து வாகனத்தை ஓரமாக எடுத்து அதில் நிறுத்தி வைக்கக்கூடிய அவல நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. கூலிப்படம் பார்க்க வந்தவர்கள் முறையான பார்க்கிங் வசதி ஏதாவது செய்யப்பட்டதா, சில பார்க்கிங் வசதியை தாண்டியும் இவர்கள் நிறுத்தியதனால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் உலக அளவில் கூலி திரைப்படம் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது குரோம்பேட்டை வெற்றி தியேட்டர் அருகே ஒரு கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. வேலைக்கு செல்லக்கூடிய, அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் ஒரு பெரும் சிரமத்தை சந்தித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.